அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த ராசிக்காரங்க எல்லோரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இருக்கிற இடத்த ரொம்பவும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. பொய் பேசினா பிடிக்கவே பிடிக்காது. இவங்களை பற்றி அபாண்டமாக யாராவது சொன்னாலும் அது பிடிக்காது. எல்லோரையுமே மதித்து நடக்குவாங்க. இவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு அதை விட அதிகமாக மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிந்து செய்வாங்க. மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கோபம் வந்த சில நொடிகள்லேயே காணாமல் போயிடும். நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களையும் தன்னை அவமதித்தவங்களையும் சாகிற வரைக்குமே இவங்க மன்னிக்க மாட்டாங்க. யார் இவங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு யாருங்க, இந்த மகர ராசி அன்பர்கள் தான். இவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிஞ்சு செய்வாங்க. இவங்களை யாராவது அவதூறாக பேசிட்டாங்கன்னா இவங்களோட வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறியவும் தயங்க மாட்டாங்க. எவ்வளவு பாசம் அன்பு வச்சுருந்தாலுமே இவங்களுக்கு அது திரும்ப கிடைக்காது. அதற்காக வருத்தமும் பட மாட்டாங்க பெருசாக. மற்றவங்களுக்கு எவ்வளவு நல்லது இவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட நல்லது பெற்றவங்களாம் கடைசியாக நீ என்ன செஞ்ச அப்படின்னு தான் இவங்களை பலார்னு அரைஞ்சது போல் இவங்களையே திருப்பி கேட்பாங்க. ஆனால் அதையுமே இவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா செஞ்ச உதவியை சொல்லி காட்டவும் மாட்டாங்க. அதை சொல்லி மற்றவங்க மனசு காயப்படுத்தவும் மாட்டாங்க. அவங்களோட மனசு அவ்வளோதான் அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்களோட அடுத்த வேலை என்னமோ, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னமோ அதெல்லாம் முழு மனதையும் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பயமும் எதிர்மறை உணர்வுகளும் உடையவங்களாக இருப்பாங்க. உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் இவங்களுக்கு உறவுகளால் எப்பொழுதுமே பிரச்சனை தாங்க வரும். ஆனாலும் கொஞ்சமும் வருத்தப்பட்டுட்டு அதை பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க. அதை கடந்து போயிடுவாங்க. இவங்களுக்கு பிரச்சனைகளை சொல்லி ஆறுதல் தட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் பலரை பற்றி நிறைய ரகசியங்கள் இவங்களுக்கு தெரிந்திருந்தாலுமே அதை வெளியே கசிய விட மாட்டாங்க. ரகசியத்தை கட்டுக்கோப்பாக இவங்களுக்குள்ளேயே கட்டி காப்பாங்க. இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஆன்மீக நாட்டமும் இவங்களுக்கு இருக்கும். நிறைய ஆண்டுகள் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு இருக்குங்க. மேலும் நம்பிக்கைக்கு உரித்தானவங்க யாருன்னு சொன்னால் இந்த மகர ராசிக்காரங்களை சொல்லலாம். இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருந்துமே எல்லோருக்குமே நன்மையை மட்டும்தான் வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களால நம்ம நன்மை அடைஞ்சிட்டா அவங்களுக்கு அதை விட பல மடங்கு நம்ம நன்மையை திருப்பி தரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மகரம் ராசி. கடின உழைப்பாளிகளான இந்த மகரம் ராசி அன்பர்கள் நுணுக்கமான அறிவை பெற்று விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களோட முயற்சியை கைவிடாத இவங்களோட உழைப்பாலேயே முன்னேறணும். எல்லோர் முன்னோடியுமே ஒரு சாதாரண பணியில் இருந்தால் கூட அந்த பணிகளில் தீவிரம் காட்டி முன்னேற்றம் காணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் குறிக்கோளாக இருப்பாங்க. நேர்மையாக இருக்கும் இவங்களுக்கு சனி பகவானின் பக்கபலம் எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. சுறுசுறுப்பாக இருக்கிறதன் மூலம் நிறைய பேர்த்துக்கிட்ட இவங்களும் ஒரு நல்ல நம்பிக்கையை பெற்று வச்சுருப்பாங்க. மகரம் ராசிக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் அடிக்கடி கோபப்படும் குணம் இவங்களுக்கு இருக்கும். குரு பகவான் மகரம் ராசியில் நீச்சம் பெறுவதால் இவங்களுக்கு பணத்தின் அருமை தெரியாது. பணத்தின் அருமை எப்போது தெரிகிறதோ அப்பொழுது முதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணும் காலமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா பணம் பெரிதில்லை, மக்களோட மனது தான் பெரிது அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்களாக இருக்காங்க இந்த மகரம் ராசி அன்பர்கள். இவ்வளவு சிறப்பான குணங்கள் படைத்த மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே எல்லாருக்குமே நன்மையை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனால் எங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது என்னமோ நன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறது புரியுதுங்க. உங்களோட வாழ்க்கையில் நன்மை நடக்கவும் காரியத்தடைகள் விலகவும் நீங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல வளமானதாக இருக்கும். காரியத்தடைகளும் விலகும். உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஜெய் ஆஞ்சநேயருக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த ஆஞ்சநேயரின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாகவும் காரியத்தடைகள் நீங்கி செல்வ நிலை உயரவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதக ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்க. அதனால் கூட நீங்கள் எவ்வளவு முன்னேற்றம் காணணும் அப்படின்னு நினச்சா கூட முன்னேறவே முடியாது. மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே சரியாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அதையவே நீங்கள் பின்பற்றும் பொழுது ரொம்ப கஷ்டத்துக்கு வந்திருக்கும். இதுக்கெல்லாம் சரியான தீர்வு உங்களோட ஜாதக ரீதியாக தீர்ப்பதன் மூலம் கிடைக்குங்க. அதற்கு சரியான தீர்வு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் நம்பர் தரோங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக டீட்டெயிலை மட்டும் கொடுங்க. அவங்களே உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது, அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே தருவாங்க. இவங்களுக்கு ஃபோன் மூலிமா நிறைய பேர் கால் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர்ந்து செல்வ நிலை உயர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு தரோம். இந்த நம்பர் கட்டாயம் கஷ்டப்படுகிற மகர ராசி அன்பர்களுக்கு உதவுங்க.
மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாம். மகரம் ராசியில் உள்ள உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களும், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களும் கொண்ட உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சந்திரனும், அயன சயனம் போகஸ்தானத்தில் சுக்கிரனும் இந்த மாதிரி வலம் வந்திருக்காங்க. இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் அயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற்றம் அடைகிறார். அப்பொழுதும் சூரியன் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு அயன சயன போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அன்னைக்கு வந்துட்டு சுக்கிரனுமே உங்களோட ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இந்த கிரக நிலைகளின் மாற்றங்கள் மூலம் உங்கள் 3 நட்சத்திரங்களுக்குமே கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செய்கிறது நல்லதாக இருக்கும். கோபமாக பேசுகிறத மட்டும் நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும். ஏன்னா நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். உங்களோட காரிய வெற்றிக்கு அது ரொம்பவும் உதவும். எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம். அதனால் உங்களோட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் கவன சிதறல் இருந்தால் கூட மற்றவங்க மேலே இருக்கிற தப்பு உங்கள் மேலே திணிக்க பார்ப்பாங்க. அதனால தான் கவனத்தை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே பயணங்கள் செல்லும் பொழுது வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்யும் இடத்துல இருந்து அங்கே ஏதாவது மன வருத்தம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உங்களுக்கான உறுதுணையாக உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கட்டாயம் இருப்பாங்க இந்த மாதம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கிட்ட நிதானமாக பேசி அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு தக்க சமயத்தில் கை வந்து சேரும் வாய்ப்பை இந்த மாதம் பெற்றுக் கொடுக்கும். உங்களோட அலுவலக பணியை பொறுத்த வரைக்குமே உங்களோட பணிகளை யார் ஒருத்தரையும் நம்பி செய்யுங்கன்னு சொல்லி தர தேவையில்லைங்க. உங்களோட பணிகளை நீங்களாக செய்யுங்க. மற்றவங்க உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை செய்யணுமான்னு பார்த்தா கட்டாயம் இல்லை. ஏன்னா உங்களோட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சாலே நல்லது. மற்றவங்களோட பொறுப்பை ஏற்று நடக்கும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் நடந்தால் கூட அதுக்கு பொறுப்புகளும் ஒரு பெரிய பிரச்சனையும் வரக்கூடுங்கிறதுனால தான் உங்களோட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செய்கிறதுல கவனமாக இருங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் அவ்வப்போது திடீர்னு சண்டை சச்சரவுகள் வர மாதிரி இருக்கும். அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பொருட்களை வாங்கும் பொழுது கவனமாக பார்த்து வாங்குங்க. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை எல்லாம் நீங்கும். உங்களது சொல்படி உங்களோட குழந்தைகள் கேட்பாங்க. பெண்களுக்குமே கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுகிறது காரிய வெற்றிக்கு பெரிதும் உதவும். யோசித்து செய்யும் வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான வகையில் அமையும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்களுமே கையெழுத்திடும் வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு தொடர் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு பயணங்கள் இனிதே அமையும். எதிர்பார்த்த ஆதாயங்கள் கூடிய விரைவில் கை வந்து சேரும். உறவு நிலை சிறக்க விட்டு கொடுத்து போகிறது அவசியமாக இருக்குது. கூட்டு தொழிலில் அதிகம் அக்கறை தேவைப்படுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் சூரியனை கண்ட பனி போல விலகிடும். துன்பங்களும் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஆனாலுமே அவ்வப்போது திடீர் செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால வரவு செலவு விஷயத்தில் கவனத்தை கையாளணும். சிக்கன நடவடிக்கை உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசியமாக தேவைப்படுது. உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபட்டிங்கன்னா அதற்கேற்ற பலனை பெற முடியும். பயணத்தால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது வெற்றி நிலையை உருவாக்க உதவும். எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் சந்தேகங்களை அவ்வப்போது ஏற்பட்டாலும் நீங்கள் அந்த காரியங்களை தெளிவாக செய்கிறது, திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றும் ஒவ்வொரு காரியங்களுமே உங்களோட முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவும். சிக்கலான பிரச்சனைகளும் எளிதில் தீர்ப்பீங்க. பணவரத்து சீராக இருக்கும். திறமையாக உங்களோட ஒவ்வொரு செயலாளியுமே உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். அடுத்து திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் மூலம் பலனை பெற முடியும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாகும். உங்களோட பொருட்களை கவனமாக பாதுகாத்து வச்சுக்கிறது நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுதும் ஆயுதம், நெருப்பும் இவற்றை கையாளும் பொழுதும் கவனத்தை கையாளணும். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆர்டர்கள் கிடைக்க கொஞ்சம் அலைகிற மாதிரி தான் இருக்கும்.
பணவரத்து இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கல நீங்கள் கவனத்தை கையாளணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயத்தில் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். உங்களோட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிச்சிங்கன்னா அதற்கான பலன்கள் கட்டாயம் உங்களுக்கு கண்கூட காண முடியும். உங்களோட ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து காரியங்களுமே வெற்றியடையும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும் வாய்ப்பும் பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.